வேலும் மயிலும் என்பேன் தொழும்போதும், நீயே உலகம் என்பேன் விழும்போதும், குகனே சரணம் என்பேன் உன்னை நாடி தவம் இருந்தேன், உந்தன் பாதம் சரணடைந்தேன். அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் ஒரு நாள் நல்ல மழை. அப்போ ஒரு 28 வயசு மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கான். அவன் மனசுல ஒரே எண்ணம், இதுதான் என் வாழ்க்கையில கடைசி நாள். அவன் பேர் கார்த்தி. சென்னையில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமையானவன். ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லை. எல்லாமே தன்னோட உழைப்பு, தன்னோட திறமை, அதுதான் அவனுடைய நம்பிக்கை. ஆனா வாழ்க்கை ஒரே நேரத்துல அவனை தாக்குச்சு. அவன் வேலை செஞ்சுட்டு இருக்க ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த ஃபெயிலியரை பேஸ் பண்ணி மேனேஜர் அவனுடைய டீம்மேட் முன்னாடி அவமானப்படுத்தினாரு. அதே நாள் அவனுடைய காதலியும் வந்து பிரிஞ்சு போயிட்டான். இந்த சைடு இஎம்ஐ, கடன், மன அழுத்தம். இதுக்கு இடையில நெக்ஸ்ட் டே ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வேற. அன்னைக்கு நைட் அவன் முடிவு பண்ணான், இனிமே நம்ம வாழ்க்கையில் அர்த்தம் இல்லைன்ட்டு. அவன் பைக்கை வேகமா ஓட்டிக்கிட்டு மனசுல ஏதோ எண்ணங்களோட போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு இடத்துல பைக் நின்றுடுச்சு. அவனை எவ்வளோ ட்ரை பண்ணா ஸ்டார்ட் பண்ண முடியல. அந்த இடம் வடபழனி முருகன் கோயிலோட வாசல். நல்ல மழை, வேற வழியே இல்லாத அந்த வாசல்ல கொஞ்சம் ஒதுங்குறான். அப்போ அந்த கோயில் ஓரத்துல ஒரு பெரியவர் உட்காந்துக்கிட்டு முருகா முருகான்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காரு. கார்த்திக்கு பயங்கர கோவம். அவர்கிட்ட போயிட்டு, ஏற்கனவே நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்கேன், என் மனசு ஆறுதலா இருக்கட்டுமேனு கொஞ்ச நேரம் இங்க நிக்கிறேன், இங்கேயும் வந்து தயவு செய்து வந்து விழாதீங்க, முருகா முருகான்னாதீங்க. அந்த முருகனை உங்களுக்கு வந்து காப்பாற்ற போறாரா, என்ன பண்ண போறாரு, உங்க கஷ்டம்லாம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கணும். அப்ப அந்த முருகர் சொல்றாரு, கஷ்டத்தை தீக்கிற ஒரே கடவுள் அந்த முருகன் தான். அதனாலதான் இங்க வந்து நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வந்திருக்கன்னா ஏதோ மனசுல கஷ்டம் இருக்கு. நீ ஒரே ஒரு முறை உன் மனம் திறந்து முருகனை கும்பிடு, உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லு, கண்டிப்பா ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த கார்த்திக்கு இந்த வார்த்தை மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. வாழ்க்கையில முதல் முறையா அவன் கடவுளை பார்த்து அழுதான். முருகா, எனக்கு முடியல, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு குழந்தைய போல கதறி அழுதான். அன்னைக்கு நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து படுத்துட்டான். மறுநாள் காலையில as usual ஆஃபீஸ் போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது அவனோட சிஇஓட்டு வந்து அந்த மெயில். அதுல அவனுக்கு ப்ரமோஷன், அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி, சேலரி இன்க்ரீஸ், அது மாத்திரம் இல்லாத அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த மேனேஜரும் அவன்கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதை பார்த்த உடனே அன்னைக்கு சாயங்காலமே வேலையா திரும்ப அந்த கோயிலுக்கு போனான். சாஷ்டாங்கமா கீழே விழுந்தான். விழுந்துட்டு திரும்ப கண்கள்ல கண்ணீர். அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, அந்த பெரியவர் யாரும் இல்ல, முருகர் அப்படின்ட்டு. முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கடவுள் வந்து அவனை காப்பாத்திட்டாரு. சில நேரங்கள்ல நாமளா கோயிலுக்கு போறதுல கடவுள் தான் அழைச்சிக்கிட்டு போறாரு. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.